ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தங்கமயில் டிஜிகோல்டில் சேவிங்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட் பர்ச்சேஸ் பண்ணதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு வந்து எப்படி வந்து தம்ப்நெயில் பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு, அவங்களுக்கு வந்து எப்படி டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு, எப்படி அவங்க ஏமாந்தாங்க, அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடலை இப்போ வந்து, ஏன்னா லீவ் இருந்துச்சு, பசங்களும் வீட்டில் இருந்தாங்க, அதனால் லீவ் இருந்ததுனால போட முடியல. இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சனால ரெகுலராக வீடியோஸ் வரும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டிஜிகோல்டில் வந்து அவங்க சேவிங்ஸ் பண்ணதை பற்றி நம்ம பார்த்துடலாம். எவ்வளோ கிராம்ஸ் சேவ் பண்ணாங்க அண்ட் வந்து எவ்வளோ கிராம்ஸ் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் வந்து டிஜிகோல்டு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லைனா போட போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை சேமிக்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். டிஜிகோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 ருபீஸ்லேருந்தே வந்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஆப் தான் வந்து ஆப் மூலிமா தான் நடக்குது. அப் டு வந்து ஒரு 5% வரைக்கும் பெனிஃபிட்டும் அவங்க தராங்க. அண்ட் வந்து ரெஃபர் டு எயின் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து அதிலே இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த லிங்க் மூலிமா வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸில் வந்து ஒரு 100 ருபீஸ் வரும். என்னோடய லிங்க்கை வந்து நான் கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். கண்டிப்பாக வந்து அது மூலிமா வந்து ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் வந்து டிஜிகோல்டு வச்சுருக்கிறீங்க, இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் போட போகிறனாலும் பரவாயில்ல, அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அகெயின் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். அந்த பேஜ்லேருந்தே நீங்கள் வந்து உங்கள் ஃபஸ்ட் பேமெண்ட் போட்டிங்கன்னா அந்த ரெஃபர் டு எயின் வரும். நானும் வந்து அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி வந்து நான் வந்து டிஜிகோல்டை வந்து சேவ் பண்ணி வந்து வாங்கியிருக்கிறேன் ஒரு 4 கிராம்ஸு. அதை பற்றி ஒரு வீடியோ இருக்கும். அதில் வந்து எனக்கு 7000 வரைக்கும் ப்ராஃபிட் சொல்லிட்டு கேல்குலேஷனோட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஜிகோல்டு நம்ம வந்து தங்கமயிலில் பொறுத்த வரைக்கும் வந்து கேல்குலேஷன் ரொம்ப மஸ்ட். ஏன்னா வந்து கேல்குலேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக போடுறாங்க. அந்த கேல்குலேஷன் பார்க்குறதுக்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இப்போ வந்து அவங்க வந்து என்ன வாங்கியிருக்கிறாங்க என் ஃப்ரெண்ட் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சேவ் பண்ண கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2.583. நான் ஸ்க்ரீன்லேயும் சைடில் தரேன், பார்த்துக்கோங்க. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0.74. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2.657 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் வந்து அவங்க டோட்டலாக வந்து அவங்க எப்போ வந்து மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 21 ஏப்ரல் 2025 மெச்சூரிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்ஷய தீதி டைம் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீரியடில் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அக்ஷய தீதிக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்னால் இந்த மந்த்தே ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் தான் வந்து அக்ஷய தீதி வருது. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து இந்த வருஷத்துலேருந்தே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் மினிமம் வந்து அவங்கக்கிட்ட ஸ்டார்டிங் ஃப்ரம் 500 கிராம்ஸ்லேருந்தே கோல்டு காயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும். இப்போயே வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்த்த கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 2.657 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க டோட்டலாக வந்து எத்தனை காயின்ஸ் வாங்கியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 3 காயின்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. கோல்டு காயின் தான். அது இல்லாமல் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டிசப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து இது எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்குது, இதுக்கு வந்து கொட்டேஷன் கேட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து கொட்டேஷன் தரலை. டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ரிடப்ஷன் பண்ணாதான் வந்து நாங்கள் வந்து கொட்டேஷன் வந்து தர முடியும், நீங்கள் வந்து ரிடப்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாலண்டரியாக வந்து ரிடப்ஷன் அவங்க கிட்ட பண்ணியிருக்கிறாங்க. ரிடப்ஷன் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் கூட இருக்குது. கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட கடைசியில் கூட நான் வந்து அதை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்களும் பார்க்காதவங்க கண்டிப்பாக ரிடக்ஷன் வந்து பண்ணி, சில பேர் வந்து டேரெக்டாக ஷாப்புக்கு போக முடியாது, வீட்டிலேருந்தே எப்படி வந்து வாங்கணும், எப்படி வந்து ரிடக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் வந்து நான் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை பாருங்கள் ரிடக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இயரிங் வாங்க தான் ஃபஸ்ட்டு போயிருக்கிறாங்க. அங்கே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தோடைய வேஸ்டேஜ் மினிமம் பார்த்திங்கன்னா வந்து 16 to 18% வரைக்குமே வந்து வேஸ்டேஜ் இருக்குது. அபோவ் 20க்கு மேலே கூட இருக்குது. வேஸ்டேஜில் வந்து இந்த சின்ன கிராம்ஸுக்கு வந்து சீட்டு போடாமல் நம்ம வந்து இது மாதிரி போட்டு வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு காயின்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அந்த கோல்டு இயரிங்கோடைய கலெக்ஷன்ஸ்க்கும் நான் சைடில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுற பாருங்கள். சின்ன சின்ன ஐட்டம் அவங்க குழந்தைக்காக தான் வாங்குறதுக்கு போயிருந்தாங்க. இயரிங்கில் பார்த்திங்கன்னா 2 கிராம் 3 கிராம் அந்த மாதிரி இயரிங்குள்ளே தான் வாங்கணும். மினிமம் வந்து ஒரு 3 கிராமுக்குள்ளே தான் வாங்கணும், அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு சேவ் ஆனதே வந்து 2.65 கிராம்ஸ் தான் சேவ் ஆகிருக்குது. அதுக்குள்ளேயே வாங்கணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துருக்குறாங்க. எல்லாமே வந்து
டேக்கில் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து கல் நிறைய வந்து ஸ்டோன்ஸு அந்த வந்து ஹால்மார்க் சார்ஜஸ் இதெல்லாம் இருக்குது, கேல்குலேஷன் போட்டால் ரொம்ப காஸ்ட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சரி கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணிடலாம், ஃப்யூச்சரில் வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கோல்டு காயினுக்காக போயிட்டாங்க. கோல்டு காயினில் வந்து அவங்க வெரைட்டி ஆஃப் கோல்டு காயின் வாங்கி எனக்கே ஒரு ஐடியா கொடுத்தாங்க. கோல்டு காயின் வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் மாதிரி நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஜிகோல்டில் வந்து அதுக்கு தான் வந்து சரி இது மாதிரி காயின்ஸ்லாம் வாங்கிக்கலாம், இவங்க வந்து டிஃப்ரெண்ட்ஸான கோல்டு காயின்ஸ்லாம் இருக்குது, நான் சைடில் தரேன் அவங்க வாங்கின காயின்ஸு. மீனாட்சி அம்மன் காயின் பார்த்திங்கன்னா சைடில் பிக்சரோட தரேன் பாருங்கள். 1.01 கிராம்ஸ் வந்து இருக்குது அந்த மீனாட்சி அம்மன் காயின். அதில் வந்து எந்த ஒரு ஆல் மார்க்கு சிம்பிள் எதுவுமே இல்லை, அவங்க கடையோட முத்திரை தான் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா முருகர் கோல்டு காயின், அது பார்த்திங்கன்னா வந்து அதேமாதிரி 1.01 கிராம், அந்த கிராமுக்கு வந்து முருகர் கோல்டு காயின் இருக்குது. லக்ஷ்மி கோல்டு காயின் பார்த்திங்கன்னா அதுவும் இது வந்து 5 வந்து எந்த ஒரு ஆல் மார்க்கு இல்லை, 916 அவங்களோட கடை பேர் டிஎம்ஜே அப்படின்ற அவங்களுடைய கடை பேர் தான் இருக்குது. லக்ஷ்மி கோல்டு காயின் தான் இருக்குது. இது மாதிரி தான் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து 3 டைப் ஆஃப் காயின்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து வாங்கி கலெக்ஷன்ஸ் மாதிரி சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. நானே இப்போ அதை பார்க்கும்போது நான் 4 கிராம்ஸ் வந்து திருச்செந்தூர் முருகன் காயின் வாங்கியிருந்தேன். சப்போஸ் எனக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காயினை வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ இது மாதிரி வந்து 1 கிராம் வாங்கணும்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ஸ்பிட்டப் பண்ணி வாங்கிக்கணும். ஆனால் இந்த ஸ்பிட்டப் பண்ணி வாங்குறதுலேயும் வந்து வேஸ்டேஜில் வந்து நம்ம தான் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி வருது, அதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து சேவ் பண்ண கிராம்ஸில் வந்து அவங்க வந்து வாங்கினது வந்து 2.53 கிராம்ஸ், ஆனால் அவங்களுக்கு சேவ் ஆனது 2.65 கிராம்ஸ் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து மைனஸ் பண்ணாங்கன்னா 0.127 கிராம்ஸ் வந்து அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஆனால் வந்து பெனிஃபிட்டில் பார்த்திங்கன்னா 0.074 கிராம்ஸ் தான் வந்து பெனிஃபிட் ஆட் ஆச்சு. அவங்க வந்து பெனிஃபிட்ஸை வந்து எப்போவுமே வந்து அமௌண்ட்டாக தான் தராங்க, கிராம்ஸாக தரதில்லை. அது எப்படி கேல்குலேஷன் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 காயின் வாங்கியிருக்கிறாங்க, மீனாட்சி அம்மன் காயின் வாங்கியிருக்கிறாங்க, முருகர் காயின் வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டோடைய டோட்டல் பார்த்திங்கன்னா 2.02 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் பார்த்திங்கன்னா அவங்களோட ரேட்டில் வந்து 7255ன்றது ஆவரேஜ். அந்த ரேட்டுக்கு வந்து கேல்குலேஷன் நிறைய பேருக்கு வந்து புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து மெயில் தான் கொடுத்து கூட கேல்குலேஷன் எனக்கு ஒன்று ஒன்றா கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த கேல்குலேஷன் சிம்பிளாக தான் இருக்குது, நீங்கள் வந்து நல்லா கவனித்து பாருங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 7255 ஆவரேஜ் அவங்க வாங்கின கோல்டு காயினோடைய கிராமு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இன்ட்டு பண்ணிங்கன்னா 14,656 வருது, 14,656 ரூபா வருது. வேஸ்டேஜ் வந்து 3%. இவங்க வந்து எப்படி பார்த்திங்கன்னா 1 கிராம்லேருந்து நீங்கள் 4 கிராமுக்குள்ளே வாங்குறீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து 3% போடுறாங்க, 4 கிராமுக்கு மேலே வாங்குறதுக்கு 2% போடுறாங்க. அந்த மாதிரி வந்து கிராம்ஸ் எடுக்க அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேஷன் பர்சன்டேஜ் மாறிட்டே இருக்குது. இப்போ அவங்க வந்து 1 கிராம் வாங்கினதுனால 3% கொடுக்கணும். இப்போ இந்த ரெண்டுத்தோடைய கிராமுக்கும் வந்து 3% வந்து வேஸ்டேஜ் அவங்க கொடுத்தாங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 8,745 மார்க்கெட் ரேட்டுக்கு தான் வந்து கேல்குலேஷன் எடுப்பாங்க. அந்த ரேட்டுக்கு எடுத்தாங்கன்னா 529 ரூபா வருது. இவங்க வந்து ஒரு 1/2 கிராம் வந்து வாங்கியிருந்தாங்க, லக்ஷ்மி காயின் வாங்கியிருந்தாங்களே, அதுக்கும் வந்து ஆவரேஜ் ரேட் இன்ட்டு வந்து அவங்க வாங்கின கிராம்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாங்க, இன்ட்டு பண்ணாங்கன்னா 3,700 வருது. வேஸ்டேஜ் வந்து 4% தராங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிராமுக்குள்ளே நீங்கள் வாங்குறீங்க, 1 கிராமுக்கு கீழே வாங்குற எவ்வளோ வாங்கினாலும் 4% வேஸ்டேஜ். 4%க்கு கேல்குலேஷன் பண்ணும்போது வந்து அன்றைக்கி மார்க்கெட் ரேட் ஒரு பார்த்திங்கன்னா 178 ரூபா வருது. ஹால்மார்க் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் 2 கிராம்ஸ்க்கு கீழே இருக்கிற காயின்ஸ்க்கு எதுக்குமே வந்து அவங்க ஹால்மார்க்கு போடுறதில்லை, ஹால்மார்க் சார்ஜஸும் வாங்குறது இல்லை. ஆனால் வந்து அவங்கக்கிட்ட வாங்குகிற நகைகள் எது வாங்கினாலும் ஹால்மார்க் போட்டிருந்தாங்கன்னா 45 ருபீஸ் வந்து கஸ்டமரில் தான் பேர் பண்ணுறாங்க. மீது எந்தெந்த கடையில் வந்து இந்த மாதிரி வாங்குறாங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹால்மார்க் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. வேறு எதனா கடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ வந்து ஹால்மார்க் சார்ஜஸ் வந்து இது எந்த காயின்ஸுமே ஹால்மார்க்கு முத்திரை கிடையாது, அவங்களுடைய சீல். தென் பார்த்திங்கன்னா வந்து 916 அது மட்டும் தான் மென்ஷன் ஆகிருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 19,064 ருபீஸ் வருது. ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி கட்டணும், 571. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19,635 வருது. அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னு ஒன்று ஆட் ஆச்சு பார்த்திங்கன்னா, அந்த பெனிஃபிட் எப்படி பார்த்தீங்கன்னா 0.74 அதை வந்து அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு 8,745க்கு ஆட் பண்ணாங்கன்னா 647 ரூபா வருது. அவங்க சேவ் ஆன கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 18,739. ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணாங்கன்னா 19,386 வருது. இதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண கிராம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அது ரேட் பார்த்திங்கன்னா 19,635. அப்போ 19,635ம்
அவங்களுக்கு வந்து ஆவரேஜ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே அவங்க வந்து சேவ் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா 19,386 வருது. அப்போ வந்து 249 ருபீஸ் வந்து அவங்க பே பண்ணி இந்த கோல்டு காயின் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து அவங்க என்ன ட்ராபேக் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெனிஃபிட்ஸை வந்து அவங்கக்கிட்டேயே சொல்லாமல் அவங்க வந்து வேஸ்டேஜுக்கு எடுத்துருக்குறாங்க. அதை வந்து அவங்களுக்கு மென்ஷன் பண்ணல. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து கோல்டு கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 2.583 கிராம்ஸ் இருந்திருக்குது. அவங்க பெனிஃபிட்டாக இல்லாமல் சேவ் பண்ண கிராம்ஸ் பார்த்திங்கன்னா 2.583 எடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்து பட் அவங்க வாங்கினது பார்த்திங்கன்னா 2.53 கிராம்ஸ். அவங்க வந்து சேவ் பண்ண கிராம்ஸ்லேயே வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கிறாங்க. அதை வந்து அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லையா. அவங்களுக்கும் அது தெரியல. வாங்கிட்டு வந்துட்ட பிறகு என்கிட்ட சொல்லும் போது தான் சொன்னாங்க, இது மாதிரி இருந்துச்சு, அப்படி கால்குலேஷன் கரெக்டாக இருக்குதா பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது நான் பார்க்கும்போது, நீங்கள் வந்து உங்கள் கிராம்ஸை விட நீங்கள் கம்மியாக வாங்கினீங்க, இன்னொரு 1/2 கிராம்ஸ்க்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா 1 கிராம் காயினே கூட வாங்கி 3 கிராம் வந்து வாங்கியிருக்கலாமே, நீங்கள் ஏன் கம்மியாக வாங்கினீங்க அப்படின்றத நான் கேட்டேன். அது அவங்க சொல்லலையே அப்படின்னு சொன்னாங்க. எப்போவுமே நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எச்சா போகாதீங்க. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து 2 கிராம் தான் வாங்க போகிறீங்க, இல்லைனா 3 கிராம் தான் வாங்க போகிறீங்கன்னா இப்போ 2.9 நிறுத்துங்க. இப்போ 3 கிராம்ஸ் வாங்க போகிறீங்கன்னா வந்து அதே மாதிரி வந்து 2.7, 2.8 ஆர் 2.9 அதுக்குள்ளே நிறுத்துங்க. நீங்கள் 3 கிராம்ஸ்க்கு வாங்க போகிறீங்கன்னா அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ நீங்கள் 4 கிராம்ஸ் வாங்க போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா 3.8 ஆர் 3.9 இதுக்குள்ளேயே நிறுத்துனீங்கன்னா நீங்கள் 4 கிராம்ஸ்க்கு வந்து உங்கள் கையிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி வரும். இவங்க வந்து 2.583 அந்த கிராம்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாங்கினது பார்த்திங்கன்னா 2.53 கிராம்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. கிராம் வந்து நம்ம சேவ் பண்ணுறது வந்து எப்போவுமே வந்து அதை விட அதிகமாக வாங்க ட்ரை பண்ணுங்கள், அதை விட கம்மியாக வாங்க ட்ரை பண்ணாதீங்க. அவங்களுக்கு இது அவங்க சொல்லவே இல்லையா அந்த கடையிலும், நீங்கள் வாங்கின கிராம்ஸ்லேயே நாங்கள் லெஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற வார்த்தையே சொல்லலாம். கேல்குலேஷனும் கேட்டால் கேல்குலேஷனும் சொல்லலையா. அடுத்த ஸ்கீமுக்கு வந்து புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்களாம். ஃபோர்ஸ் பண்ணி அடுத்த டிஜிகோல்ட்டை ஜாயின் பண்ணுங்கள் மேடம், ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புஷ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்களும் சரி ஓகேன்னு போட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி உங்களுக்கு நீட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களே போடுவாங்க. நீங்கள் புஷ் பண்ணாதீங்க. சொன்னால் அவங்க போட்டுக்க போகிறாங்க. அது வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணி அடுத்த ஸ்கீமுக்கு வந்து போடணும் அப்படின்ட்டு இந்த பில் கால்குலேஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தென் பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்றதும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து இதை க்ளோஸ் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு ஸ்கீம் போட்டுக்கோங்க, அதுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து அதை வந்து கொஞ்சம் வந்து நல்லா இல்லை அந்த மாதிரி வந்து புஷ் பண்ணுறது. அவங்களுக்கு வேணால் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களே வந்து வில்லிங்காக இருந்துச்சுன்னா போடுவாங்க. உங்கள் ஸ்கீம் நல்லா தான் இருக்குது, கேல்குலேஷன் மட்டும் தான் வந்து பிடிக்கல யாருக்குமே. அது இல்லாமல் இந்த மாதிரி கேல்குலேஷன் போட்டு தர சொன்னால் அவங்க போட்டு தர மாட்டேங்கிறாங்க. தெரியல அவங்களுக்கு. அவங்க வந்து நாங்கள் வந்து சிஸ்டமில் தான் வந்து நாங்கள் எடுத்து தருவோம், நீங்கள் வந்து ரிடக்ஷன் பண்ணால் தான் பண்ணி தருவோம்னு சொல்கிறாங்க. அந்த ரூல்ஸ் வந்து நல்லா இல்லை. ஏன்னா வந்து சில பேர் வந்து எவ்வளோ வருது, எவ்வளோ வந்து நம்ம கையிலேருந்து காசு கொடுக்கணும்னு தெரியாது சில பேருக்கு. ரிடக்ஷன் பண்ணிட்ட பிறகு கண்டிப்பாக வாங்கணுன்ற மாதிரி நிலமை வந்துடுது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அதனால் வந்து கேல்குலேஷன் வந்து அவங்கள நீங்கள் எதிர்பார்க்கறத விட நீங்கள் இந்த ஸ்கீம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷன் நீங்களே வந்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதை ரிடக்ஷன் பண்ணுற நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு இந்த கேல்குலேஷன் போனால் நமக்கு எவ்வளோ காசு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. ஆல்ரெடி வந்து நான் 4 கிராம்ஸ்க்கு ஒரு கேல்குலேஷன் சொல்லியிருப்பேன் நான் வாங்கினது. இப்போ வந்து அகெயின் வந்து ஒரு 2 கிராம்ஸ் 2.5 கிராம்ஸ்க்கு வந்து நான் ஒரு கேல்குலேஷன் சொல்லியிருக்கிறேன். 2 கேல்குலேஷன் சொல்லியிருக்கிறேன். வேறு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஜிகோல்டை வந்து நீங்களும் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஓப்பன் பண்ணி 100 ருபீஸ்லேருந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஜிகோல்டில் எப்படி வந்து ரிடப்ஷன் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் டு ரிடப்ஷன் அப்படின்னு கொடுத்தனா ரிடப்ஷன் அட் ஸ்டோர்ஸ் அப்படின்னு வரும். உடனே வந்து கீழே வந்து பேஜை வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரிடப்ஷன் நவ் அப்படின்னு வரும். எந்த நம்பர் லாகின் பண்ணிங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்த உடனே சக்ஸஸ்ஃபுல்ன்ற மெசேஜ் வரும். அப்படி தான் வந்து ரிடப்ஷன் பண்ணணும். பண்ண தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். பாய்.